ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்திரத்தில் ஒரு அளவு இருக்குது, லேண்டில் வேறு அளவு இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங், அதாவது இப்போ இருக்கிற அளவுகள் வந்து வேறையாக இருக்குது. இதுக்கு என்ன அப்படிங்கிறதான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து இப்போது சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அவரோட லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 60 சென்ட் வந்து நமக்கு லேண்டில் இருக்குது. ஆனால் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 52 சென்ட் தான் வந்து இருக்குது. அதாவது இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கரெக்டான லேண்டு தான். அந்த லேண்டில் நமக்கு டிஜிபிஎஸ்ஸை வச்சு நல்லா தெளிவாக வந்து ஒரு அளந்திருக்காரு. அளந்தப்போ என்னது கரெக்டாக 60 சென்ட் வந்து வந்திருக்கு. ஆனால் பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 52 சென்ட் அப்படிங்கிறதா இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து அந்த இடத்த விற்க போகிறாரு. அப்போ விற்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா 60 சென்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்க முடியுமா அப்படிங்கிறத அவரோட கேள்வி. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்கில் தான் 60 சென்ட் இருக்கு. இப்போ பக்கத்து லேண்டுக்காரங்களும் வந்து அளந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில் இருக்குது, அங்கேயும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சைடு வந்து தார் ரோடு போகுது. அப்போது அவங்க வந்து வேற யாரோட லேண்டையும் ஆக்குப்பை பண்ண மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஓகேங்களா? ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துல்லியமாக அளந்து பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா 60.3 சென்ட் வந்து நமக்கு வருது. ஆனால் பத்திரத்தில் 52 சென்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம விற்கிறவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு 60 சென்ட்டுக்கு உண்டான பணம் தந்தீங்கன்னா தான் நான் இதை விற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அவங்க அதை மறுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன வழி, பத்திரத்தில் வந்து நம்ம திருத்த முடியுமா அப்படிங்கிறத அவர் கேட்டார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் திருத்த முடியுமானா, எதுக்கு பத்திரத்தில் திருத்த முடியாது, ஏன் திருத்த முடியாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிஆர் டாக்குமெண்ட், அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே 52 சென்ட் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதுலேயுமே வந்து 52 சென்ட் தான் இருக்குது. அப்போ 52 சென்ட் தான் இவர் வாங்கியிருக்காரு. அடுத்தது 52 சென்ட் தான் வந்து வந்திருக்கு. இப்படி வந்து அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 52 சென்ட்டாக தான் வந்து வந்திருக்கு. அப்போ வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, அந்த லேண்டில் மேபி வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை வந்து பக்கத்து இடத்துலேருந்து கொஞ்சம் வந்திருக்கலாம், இல்லை வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன செயினை வச்சு அளக்கிறப்போ வந்து அதிகமான லேண்டையும் வந்து என்னாகும், குறைவாக தான் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டான ஸ்கொயராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது வந்து அப்போ இருக்கிற செயினெல்லாம் வந்து ஏதாவது மேடு பள்ளம் இருந்தாலே வந்து மாறி மாறி காட்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிஜிபிஎஸ் வந்துருச்சு. இப்போ டிஜிபிஎஸ்ங்கிறப்போ நம்ம என்ன ஆகும், அந்த கோஆர்டினேட் அந்த இடத்துல அந்த புள்ளி, இந்த புள்ளி, அந்த 4 புள்ளியில் வச்சுட்டிங்கன்னா, இல்லை எந்தெந்த முக்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல புள்ளியில் வச்சுட்டு நம்ம வந்து அளந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக கம்ப்யூட்டரில் வந்து நமக்கு எவ்வளோன்னு காட்டிடுது. ஓகேங்களா? அப்போ மேனுவலாக கால்குலேட் பண்ணுறப்போ இருக்கிற துல்லியத்தை விட இப்போ வந்து நாங்கள் ரொம்ப துல்லியமாக காட்டுறதுனால இப்போ என்ன ஆகுது, 60 சென்ட் வருது. அதாவது 8 சென்ட் வந்து அதிகமாக காட்டுது. ஓகேங்களா? இப்போ இதே வந்து நம்ம அது அப்போலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேனுவலாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 52 சென்ட் வந்திருக்கு. அந்த 52 சென்ட்டை பத்திரத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்து என்ன ஆகுது, பத்திரத்தில் அந்த 52 சென்டே தான் வந்துட்டு இருக்கு. அப்போது இவருக்கு இருக்க சொல்யூஷன் என்ன அப்படின்னா 60 சென்ட் கண்டிப்பாக விற்க முடியாது. ஓகேங்களா? 52 சென்ட்டை தான் விற்க முடியும். அப்போ வந்து அந்த 8 சென்ட் வந்து பிட்டு இருக்கு, அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அதை வந்து எதுவுமே செய்ய முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இவர் 52 செட்டை மட்டும் கரெக்டாக விற்கிறேன் அப்படின்னு சொல்லி மேப் போட்டெல்லாம் வந்து விற்க முடியாது. அது எல்லாத்தையும் அப்படியே தான் கொடுத்தாகணும். இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து 8 சென்ட்டை விட்டுட்டு 52 சென்ட் அவங்களுக்கு கொடுத்துறேன், மீதி இருக்க 8 சென்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து எஃப்எம்பியில் தெளிவாக வந்து போட்டுருவாங்க. எஃப்எம்பியில் என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற டைமென்ஷன் எல்லாமே போட்டு 52 சென்ட் தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் 60 சென்ட் வரலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அங்கே அந்த ஃபுல் ஏரியா எல்லா பவுண்டரியுமே சேர்த்து 52ன்னு சொல்லுவாங்க. அதில் செக்கு பந்தி எழுதுவாங்க. செக்கு பந்தி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துக்கு இந்த சைடு, இந்த இடத்துக்கு இந்த சைடு, அதாவது ஒரு நபரோட பேர் சொல்லி இவரோட இடத்துக்கு மேற்கு, இவரோட இடத்திற்கு கிழக்கு, இல்லை சைட் நம்பராக இருந்தால் இந்த சைட்டுக்கு தெற்கு, இந்த சைட்டுக்கு வடக்கு அப்படின்னு செக்கு பந்தி எழுதுவாங்க. அந்த செக்கு பந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷனை எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அந்த 8 சென்ட் போர்ஷனை கன்சிடர் பண்ண முடியாது, முழுசாக தான் எழுதுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த 8 சென்ட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் 52 சென்ட்டுக்கு தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும், 52 சென்ட்டுக்கு தான் காசும் வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற சொல்யூஷனு. இதுக்கு பெருசாக நம்ம எந்த ஒரு சொல்யூஷன், அதாவது பெருசாக வந்து எந்த ஒரு ஃபேவரும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பத்திரப்பதிவில் வந்து நம்ம அந்த துறையில் போய் எனக்கு விளைதிருத்தல் பத்திரம் போடுங்க, எனக்கு 60 சென்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் நமக்கு ஆல்ரெடி பட்டால் இருக்கிற அளவும் பார்த்தீங்கன்னா 52 சென்ட் தான் இருக்குது. அதனால வந்து எந்த ஒரு மிஸ்மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு சர்வேயரை கூப்பிட்டு அளந்தாலுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா 52 சென்ட் தான் இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து இடிஎம் வச்சு அளப்பார், இல்லைன்னா ஒரு டேப்பை பிடிச்சி அளப்பார். டேப்பை பிடிச்சி அளத்து எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க,
ஃபார்முலாலாம் கரெக்டாக இருக்குது 52 சென்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ 60 சென்ட் எங்கேயுமே கணக்கு வராது. நீங்கள் ப்ரைவேட் சர்வேயர் வச்சு அளந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு நம்ம எந்த ஒரு கேஸோ இல்லை வேறு எதுவுமே வந்து பண்ண முடியாது. அது கவர்மெண்ட் சர்வேயர் ஒரு வேலை சொல்லி இல்லை 60 சென்ட் இருக்குன்னு சொல்லி நிறையா ப்ராசஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி போகும். பட் ஆனால் வந்து இந்த கேஸில் வந்து 52 சென்ட்டுக்கு தான் வந்து நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய முடியும். அவ்வளோதான் காசு வாங்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.